இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதுல இருந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி பிரிலிம் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஸ்கீம். ஃபெடரல் ஸ்கீம்னா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ரீஜனல் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பவரை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுதான் ஃபெடரல் ஸ்கீம்னு நம்ம சொல்றோம். கவர்னருடைய ஆபீஸ், இந்த ஆபீஸ் வந்து டியூவல் ரோலை பெர்ஃபார்ம் பண்ணுது. கவர்னர் தான் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், கவர்னர் தான் நாமினல் எக்ஸிகியூட்டிவா இருப்பாங்க, சிஎம் தான் ரியல் எக்ஸிகியூட்டிவ், அதுக்கு கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த கவர்னரை அப்பாயின்ட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதனால தான் அவரை வந்து ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட்னு நம்ம சொல்றோம். அடுத்து ஜுடிஷியரி, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட், 3 டைப்பும் இதுல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். இவங்களுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பவரும் உண்டு. அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக எந்த ஒரு லாவை மேக் பண்ணாலும் அது செல்லாதுன்னு சொல்லி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவருக்கு கீழே சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஹை கோர்ட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியும் உண்டு, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியும் உண்டு. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷனை பார்க்கலாம். நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சியை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு எமர்ஜென்சியை டீல் பண்ற ஆர்டிக்கலை பார்க்கலாம். நேஷனல் எமர்ஜென்சியை டீல் பண்றது ஆர்டிகல் 352, பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356, 365, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை டீல் பண்றது ஆர்டிகல் 360. அடுத்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதனுடைய வேலை என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ ஹையஸ்ட் சர்வீஸை ரெக்ரூட் பண்ற வேலை தான் இந்த கமிஷனுடைய வேலை. அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல் லெவல்ல உண்டு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும். சில ஸ்டேட்டுக்கு வந்து காமனான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும், அதான் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம சொல்றோம். யூபிஎஸ்சியும் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. இதுவரையிலும் பார்த்த ஃபெடரல் ஸ்கீம், ஆபீஸ் ஆஃப் கவர்னர், ஜுடிஷியரி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன், அதுக்கப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதனுடைய ப்ரொவிஷன்லாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்து எழுதி வச்சிருக்கோம். அடுத்து பார்லிமெண்டரி டைப் ஆஃப் கவர்மெண்ட். இதுல லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கானும் இருக்கும், எக்ஸிகியூட்டிவ் ஆர்கானும் இருக்கும். இவங்களுக்குள்ள இருக்கிற கோஆபரேஷன் கோஆர்டினேஷனை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் பார்லிமெண்டரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கு. நம்ம கண்ட்ரில வந்து சென்ட்ரல் லெவல்லையும் இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேட் லெவல்லையும் இந்த பார்லிமெண்டரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரூல் ஆஃப் லா. அதாவது வேணும்னு யாரையுமே நம்ம தண்டிக்க முடியாது. ஒரு லாவை யாரு பிரீச் பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் பனிஷ் பண்ண முடியும். அதை தான் ரூல் ஆஃப் லா வந்து எம்பசைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. லாவுக்கு முன்னாடி எல்லாரும் சமம், லாவுக்கு மேல யாருமே கிடையாது, யாரும் அந்த லாவை மிஸ்யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த ரூல் ஆஃப் லாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். அதாவது ஒரு லாவை மேக் பண்ணாலும் சரி, சில லாவை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணினாலும் சரி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். அதாவது பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல ஃபெடரல் ப்ரொவிஷனை ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்ல உருவாக்குனாலும் சரி, ஆஃப் ஆஃப் தி ஸ்டேட்டுடைய கன்சென்ட் இருந்தா மட்டுமே அதை நம்ம செய்ய முடியும். சில ப்ரொவிஷனை சிம்பிள் மெஜாரிட்டிலையும் நம்ம வந்து உருவாக்க முடியும். அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டினன்ஸ். அதாவது பார்லிமெண்ட் செஷன்ல இல்லைனாலோ இல்ல ஸ்டேட்ல செஷன்ல இல்லைனாலோ நம்ம ஒரு அவசர கால சட்டத்தை வந்து உருவாக்குறது தான் இந்த ஆர்டினன்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப இந்த வழியிலலாம் நம்ம வந்து லாவை உருவாக்க முடியும். அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ல எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் காமனான ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப்பை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப்பை ஃபாலோ பண்ணல. ஆனா யூஎஸ்ஏல பார்த்துங்க 2 சிட்டிசன்ஷிப் இருக்கும், ஸ்டேட்டுக்கு தனியா இருக்கும், சென்டருக்கு தனியா இருக்கும். ஆனா இங்க ஒரே ஒரு காமன் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். கேபினட் சிஸ்டம். அதாவது ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் யாரு கண்ட்ரோல்ல இருக்கும்? கேபினட் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அப்ப கேபினட் மினிஸ்டர் இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் ஆஃப் பர்சனா இருந்தாலும் சரி, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் டு தி லெஜிஸ்லேச்சர். ப்ரீரோகேட்டிவ் ரிட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரீரோகேட்டிவ்னா என்ன? ஒவ்வொரு பர்சனுக்கும் கொடுத்திருக்கிற ரைட்ஸ், அதாவது உரிமை. இந்த உரிமையை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கோம். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செஷோரரி, குவா வாரண்டோ. இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்கப்பட்டதுன்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிட்ஸ் இஷ்யூவிங் பவர் கொடுத்துருக்கோம், ஹை கோர்ட்டுக்கும் ரிட்ஸ் இஷ்யூவிங் பவர் கொடுத்துருக்கோம். அந்த ரிட்ஸ் இஷ்யூவிங் பவரால திரும்ப அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். அடுத்து பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ். அதாவது பார்லிமெண்ட்ல என்னென்ன சலுகைகள் இருக்கு? அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஹவுசஸா இருக்கட்டும், அங்க இருக்கிற கமிட்டியா இருக்கட்டும், அதனுடைய மெம்பர்ஸா இருக்கட்டும், இவங்களுக்குன்னு சில ஸ்பெஷல் ரைட்ஸ், இம்யூனிட்டியை நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து பைகேமரலிசம். அதாவது
நம்ம பார்லிமெண்டா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும் இங்க ரெண்டு ஹவுசஸ் இருந்ததுன்னா அதை பை கேமரலிசம் நம்ம சொல்றோம். இப்ப சென்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா இருக்கும். அதே ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சில ஸ்டேட்ல ரெண்டு ஹவுஸ் உண்டு. அப்ப அப்பர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுக்கு விதான் பரிஷத்னு சொல்லுவாங்க. லோவர் ஹவுஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுக்கு விதான் சபான்னு சொல்லுவோம். ஆனா சில ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கும். அங்க யூனிகேமரலிசம். எங்கெல்லாம் ரெண்டு ஹவுசஸ் இருக்கோ அதை நம்ம பை கேமரலிசம் சொல்லுவோம். அப்ப இதுவரையிலும் பார்த்த சில நல்ல ப்ரொவிஷன்ஸ்: பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ரூல் ஆஃப் லா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், ப்ரிரோகேட்டிவ் ரிட்ஸ், பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ், பைகேமரலிசம், இதெல்லாம் பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்கோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3ல இந்த ப்ரொவிஷனை எழுதி வச்சிருக்கோம். இதை டீல் பண்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 12 to 35. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, அதாவது மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்குவோம். இப்ப ஜுடிஷியரியில யாரை அப்பாயின்ட் பண்ணாலும் அவங்களே தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அதுல எக்ஸிகியூட்டிவ் வந்து தலையிட முடியாது. அதே மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் டெனூர், அப்பாயின்ட் பண்ண பிறகு அவங்களை இம்பீச்மெண்ட் வழியா தான் ரிமூவ் பண்ண முடியும். அது வரையிலும் அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. அப்ப செக்யூரிட்டி ஆஃப் டெனூர் அவங்களுக்கு உண்டு. அடுத்தது இவங்களுடைய சேலரி பென்ஷன், அதாவது நான் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், சேலரி பென்ஷன்லாம் சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதே ஹை கோர்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல தான் அவங்க எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜுடைய கண்டக்டை எப்பயுமே நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருக்கட்டும் பார்லிமெண்டா இருக்கட்டும் அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு பிராக்டிஸ் எதுவும் பண்ண முடியாது. அதே போல அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி யாரு பேசினாலும் அவங்கள பனிஷ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ், அதாவது ஜுடிஷியரி விஷயத்துல வந்து எக்ஸிகியூட்டிவ் எப்பயுமே தலையிட முடியாது. அதுக்கப்புறம் ஜுரிஸ்டிக்ஷன், அதாவது சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை கோர்ட்டா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு கொடுத்த பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமே தவிர ஆனா அவங்களுக்கு கொடுத்த பவரை வந்து கர்டைல் பண்ண முடியாது. அப்ப இந்த ப்ரொவிஷன் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரை எம்பசைஸ் பண்ணுது. அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம், ஹை கோர்ட்டுக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். ஒரு அமெண்ட்மெண்ட் வழியா ஜுடிஷியல் ரிவ்யூ ப்ரொவிஷனை வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நீக்க முடியாது. அதனாலதான் அது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு ஆக்டா இருக்கட்டும், ஒரு லாவா இருக்கட்டும், ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா இருக்கட்டும், இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஒத்து போகுதா ஒத்து போகலையான்னு சொல்லி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பவரை வச்சு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து எக்ஸமைன் பண்ணுவாங்க. அடுத்து இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட்டை அவருடைய ஆபீஸ்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எப்ப அவர் வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்றாரோ அப்ப நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அந்த இம்பீச்மெண்ட் சார்ஜஸை வந்து எந்த ஹவுஸ்ல வேணாலும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். லோக்சபாவா இருக்கட்டும் ராஜ்யசபாவா இருக்கட்டும் எதுல வேணாலும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். அப்படி சார்ஜஸை இனிஷியேட் பண்றாங்க இல்லையா, அந்த ஹவுஸ்ல இருக்கிற 1/4 ஆஃப் தி மெம்பர் வந்து அந்த சார்ஜஸை வந்து சைன் பண்ணணும். ஆமா இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கு வந்து 14 days நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த காரணத்துக்காகத்தான் நாங்க இம்பீச்மெண்ட் சார்ஜஸ் வந்து இனிஷியேட் பண்றோம்னு சொல்லி 14 days நோட்டீஸா அவருக்கு கொடுக்குறோம். அவர் ரிசைன் பண்ணிட்டு போகலாம். அப்படி சப்போஸ் ரிசைன் பண்ணலன்னா ரெண்டு ஹவுஸ்லயும் அப்சல்யூட் மெஜாரிட்டியில தான் அந்த சார்ஜஸை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணா அவருடைய ஆபீஸ்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும் ஹை கோர்ட் ஜட்ஜா இருக்கட்டும் அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து அவங்கள நம்ம ரிமூவ் பண்ண முடியும் பிரசிடென்டோடைய ஆர்டரை பேஸ் பண்ணி. பிரசிடென்ட் தன்னுடைய ஆர்டரை இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் வந்து அதை அப்ரூவல் பண்ணியிருக்கணும் சேம் செஷன்ல. இப்ப பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஸ்பெஷல் மெஜாரிட்டில அப்ரூவல் பண்ணினா மட்டுமே அவங்களுடைய ஆபீஸ்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டு கிரவுண்ட் பேஸ் பண்ணி தான் அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஒன்னு மிஸ்பிஹேவியர் இல்லைன்னா இன்கெப்பாசிட்டி. இதை ரெண்டை பேஸ் பண்ணி தான் அவங்கள ரிமூவ் பண்ணுவோம். அடுத்து போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் போஸ்டுக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஆபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். இவரை வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவிலையும் இருக்கிற மெம்பர் தான் இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. அது நாமினேட்டட் மெம்பரும் இருப்பாங்க, எலெக்டட் மெம்பரும் அந்த எலெக்ஷன்ல பங்கேற்பாங்க. அப்ப இதுவரையிலும் பார்த்த ப்ரொவிஷன்: ஃபண்டமெண்டல் ரைட், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட், இதெல்லாம் யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம எடுத்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்கோம்.
அடுத்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4ல வந்து எழுதி வச்சிருக்கோம். இதை டீல் பண்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 36 to 51. ஸ்டேட் வந்து ஒரு லாவை மேக் பண்ணாலோ இல்ல ஒரு பாலிசியை மேக் பண்ணாலோ டிபிஎஸ்பில இருக்கிற ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு லாவை உருவாக்க முடியும். அடுத்து நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. பிரசிடென்ட் வந்து 12 மெம்பர்ஸை ராஜ்யசபாவில் வந்து நாமினேட் பண்ணி கொடுப்பாரு. அவங்க வந்து ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அடுத்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து இன்டைரக்டா தான் நம்ம எலெக்ட் பண்றோம். அதாவது இந்த எலெக்ஷன்ல பார்லிமெண்ட்ல இருக்கிற 2 ஹவுஸ்லயும் எலெக்டட் மெம்பர் ஓட்டு போடுவாங்க. அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற எலெக்டட் மெம்பரும் ஓட்டு போடுவாங்க. நாமினேட்டட் மெம்பர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லி, பாண்டிச்சேரியில இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கிற எலெக்டட் மெம்பர் தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாமினேட்டட் மெம்பர் பார்லிமெண்டா இருக்கட்டும் இல்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்கட்டும், இவங்க வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப இதுவரையிலும் பார்த்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் எல்லாத்தையும் இரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர். அதாவது பவரை வந்து டிவைட் பண்ணி கொடுத்திருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர் உண்டுன்னு இதுல சொல்றாங்க. அது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டை விட யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்டுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் யூனியன் லிஸ்ட்ல தான் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், அதாவது டிஃபென்ஸா இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல வந்து ஸ்டேட்டும் லாவை மேக் பண்ணலாம், சென்ட்ரும் லாவை மேக் பண்ணலாம். ஆனா ஓவர் ரைடிங் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். ரெசிடியூரி பவரும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அப்ப என்னதான் பவரை நம்ம டிவைட் பண்ணி கொடுத்திருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிக பவர் உண்டு. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர். அதாவது பிரசிடென்ட் தான் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற கவர்னரை அப்பாயிண்ட் பண்றாரு. இவரு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நாமினி, அதாவது ஏஜென்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ற ஸ்டேட் கவர்னர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அவருக்கு ஏஜ் வந்து 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அந்த ஸ்டேட்டு சேர்ந்தவரா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்மூத்தான ஃபங்க்ஷன் நடக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிஎம் வந்து பிரசிடென்ட் கன்சல்ட் பண்ண பிறகு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 143 பேஸ் பண்ணி பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அந்த ஒப்பீனியன் வந்து 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு லா சம்பந்தப்பட்ட விஷயமோ ஏதோ ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ சந்தேகம் இருந்தா சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட பிரசிடென்ட் கேட்பாரு. அதோட மட்டும் இல்லாம இன்னொரு கேட்டகரியை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரீட்டி நம்ம போட்டிருந்தாலோ, அக்ரிமெண்ட், கோவனன்ட், என்கேஜ்மெண்ட், சனட், இதுல எந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆனாலும் சரி அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சஜஷனை சொல்லணும். அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி கொஸ்டின் ஆஃப் லா அண்ட் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து ஒப்பீனியனை சொல்றதுக்கு மறுக்கலாம் இல்ல சொல்லலாம். ஆனா இந்த கான்ஸ்டியூஷன் சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல அக்ரிமெண்டோ, கோவனன்ட்டோ, என்கேஜ்மெண்ட்லயோ கேட்ட ஒப்பீனியனுக்கு சுப்ரீம் கோர்ட் ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும், அவங்க மறுக்க முடியாது. அப்ப இதுவரையிலும் பார்த்த ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வெஸ்டிங் ஆஃப் ரெசிடியூரி பவர் வித் சென்டர், அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், இதெல்லாம் கனடியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து கான்கரண்ட் லிஸ்ட். அதாவது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற சப்ஜெக்ட்ல பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் லாவை மேக் பண்ண முடியும். மொத்தம் 52 சப்ஜெக்ட் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். இதனுடைய ப்ரொவிஷனை பார்ட் 13ல எழுதி வச்சிருக்கோம். இதை டீல் பண்ற ஆர்டிகல் 301 to 307. இதை நம்ம அடாப்ட் பண்றதுக்குரிய காரணம் 2 ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கிற ட்ரேட் பேரியரை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ரொவிஷனை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது ஒரு பில்ல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணும்போது ஒரு ஹவுஸ் பாஸ் பண்ணி இருந்து இன்னொரு ஹவுஸ் பாஸ் பண்ணாம இருந்தா ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்து பிரசிடென்ட் வந்து கூட்ட முடியும். நார்மலா ஜாயிண்ட் சிட்டிங் வந்து அப்ளிகபிள் டு ஆர்டினரி பில் அஸ் வெல் அஸ் ஃபினான்ஷியல் பில். மணி பில்லுக்கோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கோ ஜாயிண்ட் சிட்டிங்கை வந்து பிரசிடென்ட் கூட்ட முடியாது. அப்ப இதுவரையிலும் பார்த்த கான்கரண்ட் லிஸ்ட், ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ்,
ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்டை வந்து ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டியூரிங் எமர்ஜென்சி. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கிற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தாலும் சரி, அதை நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியும் எமர்ஜென்சி டைம்ல. ஆனா ஆர்டிகல் 20யும் ஆர்டிகல் 21வும் நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆர்டிகல் 19 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி வார் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் கேட்டகரி இருக்கும்போது மட்டும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆர்ம்டு ரெபலியன் கேட்டகரிக்கு கீழே நம்ம சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ப்ரொவிஷனை ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினலா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் டியூட்டி எழுதி வைக்கல. இதை வந்து 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணுச்சு. இந்த ப்ரொவிஷனை வந்து பார்ட் 4A எழுதி வச்சிருக்காங்க. இதை டீல் பண்ற ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 51A. அடுத்து ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் தி பிரியாம்பிள். அதாவது பிரியாம்பிள்ல ஜஸ்டிஸ்ங்கிற டேர்ம் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து எம்பசைஸ் பண்ணுது. இதை செக்யூர் பண்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டும் டிபிஎஸ்பியும் தான். அப்ப ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸை வந்து சோவியத் யூனியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ரிபப்ளிக். அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டியில 2 டைப் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும். ஒன்னு மோனார்க்கு, இன்னொன்னு ரிபப்ளிக். ரிபப்ளிக்ல வந்து ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் இருப்பாங்க. அவங்கள வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எலெக்ட் பண்ணியிருப்போம் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டேர்முக்கு. அப்ப ரிபப்ளிக்ல இருக்கிற ப்ரொவிஷனையும் பிரியாம்பிள்ல இருக்கிற ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டியவும் நம்ம பிரெஞ்சு கான்ஸ்டியூஷன்ல இருந்து அடாப்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஏதோ ஒரு சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும்னா ஒரு பில்லை நம்ம பார்லிமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அது லோக்சபாவில் வேணும்னாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்ல ராஜ்யசபாவில் வேணும்னாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல பிரைவேட் மெம்பராகவும் இருக்கலாம். ஒவ்வொரு ஹவுஸும் அந்த பில்லை தனித்தனியா தான் பாஸ் பண்ணணும் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட. இதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் எதுவும் கிடையாது, ஏன்னா இது அமெண்ட்மெண்ட் பில். ஒருவேளை ஃபெடரல் ப்ரொவிஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆஃப் ஆஃப் தி ஸ்டேட்டோடைய சம்மதம் வாங்கின பிறகுதான் நம்ம அந்த பில்லை பாஸ் பண்ண முடியும். அந்த பில்லை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண பிறகு பிரசிடென்ட் கிட்ட ஒப்படைப்பாங்க அவருடைய சம்மதம் வாங்கினதுக்காக. ஒருவேளை அந்த பில்லுக்கு அவர் சம்மதம் கொடுத்தா அதன் பிறகு அது வந்து ஆக்டா மாறும். அடுத்து எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபா மெம்பருடைய எலெக்ஷன் எப்படி நடக்குது? அது வந்து சிஸ்டம் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அவங்க இன்டைரக்ட்லி எலெக்டட். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் இருக்கிற எம்எல்ஏஸ் தான் அவங்கள எலெக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு அனுப்புவாங்க. அப்ப இந்த 2 ப்ரொவிஷனும் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனும் எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபாவும் சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இந்த ப்ரொவிஷனை ஜப்பானீஸ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த விஷயத்த நம்ம இந்த சாப்டர்ல படிச்சா போதும். இதுக்கு வெளியில நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.